ஹாய் நண்பா. ஸோ ஆம்பையர் எலக்ட்ரிக் வண்டி மெக்னீஷியஸ் மாடல். ஸோ இந்த வெஹிக்கிள் நான் இன்னொருத்தங்களோடது எடுத்து ஓட்டின வரைக்கும் ஒரு 4 நாள் ஓட்டின வரைக்கும் லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஸோ 1 லேக் கொடுத்து எடுத்து இவ்வளோ கம்மியாக கிலோமீட்டர் கிடைக்குதேங்கிறத என்னோடய டிசப்பாயிண்டிங் இதோடது. உண்மையை சொல்லப்போனால் இது எடுத்ததுக்கப்புறம் தான் இன்னமும் இதை விட பெட்டராக ஒன்று தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், இதை விட இதே அமௌண்ட்டில் இன்னொரு பெட்டரானது இருக்குது, அதை மிஸ் பண்ணிட்டோமே. அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்தது. ஸோ ஆம்பையர் மெக்னீஷியஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓட்டின வரைக்கும் நான் லைவாக ஃபீல் பண்ணுறது, பேட்ரி டக்குன்னு டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, ஒரு 1 லேக் கிட்ட கொடுத்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கிறோம், அவங்க சொல்கிறது ஒன்று, இதில் நம்ம லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் பண்ணுறது ஒன்றா இருக்குது. இன்னும் 50 கிலோமீட்டர் வரைக்கும் இது தாங்குன்னு அதுவே காட்டுது. ஸோ என்ன பிரயோஜனம், எனக்கு பேட்ரி ரொம்பவே டக்குன்னு இறங்குது. ஸோ இதே 1 லேக்குக்கு கோயம்புத்தூரில் ரிவர்னு ஒரு பிராண்டு 120 கிலோமீட்டர் கிடைக்குது. லோடும் ஏற்றிக்கலாம், லோடு ஏற்றுற மாதிரி. ஆக்சுவலாக வெஹிக்கிளில் எடுக்கிறதே லோடு ஏற்றிட்டு போய் மிச்சப்படுத்துறதுக்கு தான். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லோடு ஆக்சுவலாக இது பிஸ்னஸுக்காக தான் எடுத்தது. இந்த வெஹிக்கிள் வைக்கிற அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா வைக்கவே முடியல. பேட்ரி சீக்கிரம் இறங்குது. கொடுத்த 1 லேக்குக்கு இதில் வேல்யூவே கிடையாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று, வைக்கிறதுக்கு இடமே ஸ்பேஸே கிடைக்கல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த டிக்கியில் வைக்கிற ஸ்பேஸும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்புறம் போய் நான் 4 இடத்துல விசாரித்தப்போ தான் பஜாஜோட செட்டிகா இப்போ வந்து சொல்லுங்க, அதில் வந்து பேக் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. கிலோமீட்டர் 1 லேக் இருந்தாலும் அதில் வந்து 90 கிலோமீட்டர் கிடைக்குது ஆவரேஜாகவே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹையர் அண்ட் மாடல்லாம் போயிட்டிங்கன்னா ஜிபிஎஸ் வந்து இன்பில்ட்டாகவே வந்துடுது. ஏன்னா 1 லேக் கொடுத்து எடுக்கும்போது சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எனக்கு அது கொஞ்சம் பஜாஜில் கொஞ்சம் நல்லா செக்யூராக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிபிஎஸ் இன்பில்ட்டாக வந்துடுது. நம்ம தனியாக மாட்டோம்னா 3000 தேவைப்படும். ஆன் ட்ராக்கிங் லைவாக நம்ம பண்ணிக்கலாம், சென்சார் டச்சு. ஸோ பஜாஜோட செட்டிகா வந்து எனக்கு வேல்யூ ஃபார் மணியாக தெரிஞ்சது. சர்வீஸும் பெரிய நெட்வொர்க் தான் அவங்க. ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாட்டர் தேங்கி நிற்கிற இடத்துலலாம் சில கம்பெனி வெஹிக்கிள்லாம் கொண்டு போய் விட்டோம்னா சர்க்யூட் ஆயிரும். அதுவும் இவி மந்த்ரா. ஆனால் பஜாஜோடது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப், IP67 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பஜாஜில் எனக்கு வந்து அது ஒர்த்தாக தெரிஞ்சுது. கிலோமீட்டர் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பேஸ் வேரியன்ட் நல்லா இருக்குது நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகிறக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரிவர் பிராண்டு, அதுவும் எனக்கு வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. 3வது டிவிஎஸ்.